மணிவாக்கம் தர்பாரில் இருக்கும். இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு கிழி பரோட்டா, அப்புறம் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவான்டிட்டியே இல்லை. 2 வாங்கினா தான் ஒரு ஆள் சாப்பிட முடியும் போல இருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Oh no. Hi guys. Hi guys, welcome to our vlogs. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கங்கடா தர்பார் மணிவாக்கம் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் தானே? ஆமா, ஹோட்டல் தர்பார் ரெஸ்டாரண்ட். கரெக்டா எங்க இருக்குன்னா எல்லாருமே தெரியும். சும்மாறா எல்லாருமே தெரியும். யாருக்கு தெரிஞ்சாலும் வீடியோ பார்த்து வரவங்க வரவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தர மாட்டேன். அதான் guys, இப்போ வந்து கடை எங்க இருக்குன்னு சொல்றேன். கடை வந்து மணிவாக்கம். நான் ஃபுல்லா சொல்ல முடியல. கடை வந்து கரெக்டா மணிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை வண்டலூர் டு பைபாஸ். அதில் மணிவாக்கம்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம்? சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் கிளி பரோட்டான்னு சொல்கிறாங்க. வேணாம், நான் உங்களுக்கு சாப்பிட போகிறேன் டாக்டர். இப்போ வந்து கிரில் சாப்பிட்றேன். கிரில் பேஸ்ட் சாப்பிட்றேன். தந்தூரியா? அவன் பாபி கேட்டான், பாரு இல்லைன்னு. நல்லாதான் இருக்கு கிரில். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே இந்த எந்த ஹோட்டலுமே இல்லை. இது இப்போ வந்து சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட போறேன். யாராவது வீக்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிக்கன் நூடுல்ஸ் நல்லா இருக்கு. இந்த சிக்கன் வந்து மாவா இல்லாம எல்லாமே பீஸ் பீஸா இருக்கு பாருங்க. சதீஷ் உங்க ஹீரோ சதீஷ், அவரால் பேச முடியல, சாப்பிடும் போது பேச சொல்றாரு. மேனேஜ் பண்ணலாம். பிரதீபா நான் என்ன சொல்றான்னு கேளுங்க. அவர் உங்களுக்காக ஒரு 2 வார்த்தை சொல்றாரு. ஓ மூஞ்சி நல்லா இருக்குன்றியா? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்களா? கைஸ், இப்போ கிளி பரோட்டா இது பண்ண போறோம். பிரிக்க போறோம் பாருங்க. கைஸ், கிளி பரோட்டா இதில் என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்கன்னா 3 பரோட்டா இருக்குமா, ஹாஃப் பாயில் 3 இருக்குமா, 2 தானே இருக்கும். ஓ சாரி, 2 தான் இருக்குமா. அப்புறம் கறி குழம்பா என்னது? கறிதான். கறி இருக்குமா. டேஸ்ட்டு சாப்பிட்டு இப்போ சதீஷ் என்ன சொல்லுவாரு? சாலா சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் சொல்றான். திட்ட போறாங்க. அதான் ப்ரோ, கைஸ் ஆவரேஜ் தான். நல்லா இல்ல. பண்ண அளவுக்கு இல்லை. நான் சாப்பிட்டு காட்டுறேன். கிளி பரோட்டா டேஸ்ட் எப்படி சொல்றேன்.
என்னடா முட்டையை காணோம். யாராவது வச்சிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து கிளி பரோட்டா கிள்ளி அந்த கறியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை கொடுங்கண்ணா. முட்டையை வச்சு சாப்பிடுறீங்களா? ஓகே கைஸ், முட்டை வந்துச்சு, சாப்பிட்டு காட்டுறேன். இல்ல இது எப்படி இங்க ஆர்டர் பண்ணல? எவனா சொன்னா கிளி பரோட்டா? அவனா சொன்னா? ஆமா நல்லா இருக்கு கைஸ், நல்லா டேஸ்ட் இல்லை. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் இது புரியல எப்படின்னு. ஆனா அந்த காம்பினேஷன் சாப்பிடும் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் இது செகண்ட் டைம் சாப்பிட்றேன். கரெக்டாக நல்லா இல்லை கைஸ். கிண்டி பரோட்டா வாங்க, சிக்கன் ரைஸ் அது மாதிரி இருக்கு சாப்பிடுங்க. நான் சொல்றேன்னு கடை இருக்குலாம் சொல்றேன், கடைக்கு வராம இருக்காது. நீ ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. சாப்பிட நல்லா இல்லை கைஸ், இன்னும் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு தெரியாம டாக்டர் சொல்லிட்டாங்க டிஃப்ரெண்டாக சாப்பிடலான்னு கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணுறேன். ரைஸ் சொல்லிட்டு கூட என்ன எட்டியே பார்க்க மாட்டாங்க. நான் கருதுக்குறாங்க வேற உட்காந்து கைஸ், ஒரு டைம் கிடைக்கும் போது ஏற்காடு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்கிறேன். வீடியோ எடுத்தேங்க ஏற்காடு வீடியோ. அது கதையாக சொல்லி உங்களுக்கு கதை இருக்கா? ஃப்ரெண்ட்ஸு கூட எப்பவுமே வீக்கெண்டு ஒரு வாட்டி ஆச்சு போய் சாப்பிடுங்க, டின்னர் சாப்பிடுங்க போயிட்டு. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்து சாப்பிடுங்க. அப்போதான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ரைஸ் கோலி சோடா ஃபஸ்ட்டெல்லாம் பாட்டிலில் வரும், அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் வருது, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவன் சாப்பிடுது ரொம்ப அட்ரஸ் ரொம்ப டவுனா இருக்கு. இருக்கு ஸ்டார் ஹோட்டல் போய் புது புதுசா பிரியாணி 1000 பிரியாணி வாங்கி போட்டு. இந்த பிரியாணி என்ன? ஏதோ ஒரு பிரியாணி, மகாராஜா பிரியாணி. மகாராஜா அந்த குழம்பு புதுசு புதுசா போடல. ஏற்றி போயிட்டு 500 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க, புதுசு புதுசா போட்டுக்கிறாங்க. 35 கோடி சொல்ல நினைக்கிறேன். அது அவ்வளவுதான். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது கைஸ். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்டிங், ஸோ பிகினரா இருக்கேன். ஒன் டே இவங்க வந்து இவன்டா அன்புடா அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆக. அதுக்கு நீ உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணு. இதெல்லாம் பண்ணா சிம்பத்தியில போட்டுருவான். அதாவது நம்ம கலாய்க்கிற மாதிரி அவர் வந்து இது வர மாதிரி. கேட்டுங்க நான் போடுவேன். நம்ம வந்து எதிரே பார்க்க மாட்டோம். இப்ப அன்பன் வந்து 1K சப்ஸ்கிரைப் பே பண்ண போறாரு பாருங்க கைஸ். இதான் என்னென்ன சாப்பிட்டுருக்குன்னா சிக்கன் எஃப்ஆர் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் போட்டா தெரிய போகுது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடல்ஸ், சிக்கன் கொத்து, கிரில் ஆஃபு, அப்புறம் கோலி சோடா. மொத்தம் 900 வருது.
கைஸ் கோலி சோடா கேவலமா இருக்கு, சாப்பிடாதீங்க. சிங்கிள் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். பிரதீப் ராஜா பிரதீப் ராஜா ஆர்சின்னு வரும். உத்தம ஃபாலோ பண்ணுங்க. கட் பண்ணிடுவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவரை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. கூட கிருத்திஷாவும் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ். உங்க ஒய்ஃப் தான் ப்ரோ. இத போட்டோ கண்டிப்பா இது போடு. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குது, அவர் மறைக்கிறார், வெளி உலகத்துக்கு அவர் கல்யாணம். அது நான் ஏதோ போட்டோவே போடுறேன். நான் போட்டோவோட எவிடன்ஸ் நான் காட்டுறேன். கீழே போடுவோம் இருங்க போட்டோவோட அண்ணன் கல்யாணம் பண்ண போட்டோஸ்லாம் எனக்கு இருங்க. நாங்க இப்ப ரீசெண்டா ஏற்காடு போனோம். அண்ணன் குட்டியோட நிக்கிற போட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க பாருங்க. பாத்துக்கிட்டீங்களா? இவர் தானே தெரிஞ்சிச்சா? பாத்துங்க. ஆர்சி அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்ல. ஃபாலோ பண்ணுங்க. விட மாட்டீங்க. மேரேஜ் ஆகல பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் மேரேஜ் ஆக போறீங்க. அவனுக்கு என்ன கேமரா 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. பாய் ஃப்ரெண்டா மானம் இல்ல கற்பனை போடு. இது போடு கண்டிப்பா. பணம் இல்ல அந்த மியூசிக் இல்ல போட்டு மியூசிக் போட்டு பணம்டா கைஸ். என்ன சொல்றது சொல்றது இல்ல. பாட்டிக்கிட்டாரு வந்துரு. சாப்பிட்டீங்கன்னா கிளம்புடா. அவங்க சும்மா கதைச்சு விடுது. வழக்கம் போல தூக்கிட்டு போயிடும். தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா?